எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஸ்ரீதர். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எல்லோரும் கேட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நேரில் பார்க்குறது சொல்லுவோம், ஃபோனில் பார்க்கும்போது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ கேட்டு புத்தகங்கள்லாம் படித்து உண்மையிலே அதை மனசார நாங்கள் நேசிக்கிறோம் சார். எங்களுக்கு நம்பிக்கையும் வந்திருக்கு, எங்களுக்கு கிடைக்கவே செய்யுது. ஆனால் என்ன அப்படின்னா, சின்ன 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 விஷயங்கள்லாம் கிடைக்குதுயா. ஆனால் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள், ஒரு பெரிய விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுயா. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் செய்கிறது தப்பா இல்லட்டா இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கேன். இருந்த போயிலும் மக்கள் கேள்வியே நம்ம திரும்பி சொல்லணும். ரைட், ஓகே. அந்த அடிப்படையில் எந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கு அது நம்ம தான் சின்னது பெரியதுன்னு நம்ம தான் மிகைப்படுத்த இது பண்ணுறோம். அதுக்கு அதெல்லாம் குண்டூசியும் ஒன்று தான், ஒரு BMW காரும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். என்ன கரெக்டாக அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம அலைண்ட் ஆனோம் அப்படின்னா கரெக்டாக கிடைச்சிடும். எது நமக்கு சின்ன சின்ன விஷயம் எது கிடைச்சிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடைச்சிடும். எதை ஆசைப்படுறீங்களோ, இப்போ பாருங்க, ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. என்னது, நம்ம நல்லதாக நினச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நினச்சி திரும்ப திரும்ப கேட்டால் கிடச்சிடும்னு நினச்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு காஃபி கேட்டிங்கன்னா கிடைக்காது. காஃபி குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கணும், அப்போ கேட்கணும், அப்போ கிடைக்கும். அப்போ தான் கிடச்சிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறீங்களா, அதுதான் கிடச்சிருக்கும். ஏன்னா ஆசை தான் கிடைக்குது. ஆனால் பெரிய விஷயங்கள் அப்படிங்கும்போது எப்படி அப்படின்னா, ரைட்டு அப்படின்னு இருக்கட்டுமே, பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கட்டுமே. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, என்ன வேணாலும் தரையா, எதை வேணாலும் தரேன். உடல் நலமா, பணமா, உறவா, எது வேணாலும் தரேன். ஆனால் அது நம்மள்கிட்ட ஒன்று கேட்குதுங்க. அது நம்மள எத்தனை பேர் நம்ம செய்கிறோம். அது என்னோட வகுப்பில் அது 2வது வகுப்பு, முழு வகுப்பு, 6 மணி நேர வகுப்பு. லா ஆஃப் கிரியேஷன், படைப்பு விதி. நமக்கு தேவையானது நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக ஒரு கிளாஸாகவே பண்ணியிருப்போம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி, அதுமாதிரி லா ஆஃப் கிரியேஷன். நமக்கு தேவைகளை எப்படி உருவாக்கணும், என்ன வேணாலும் தரேன். அது நம்மள்கிட்ட ஒன்று கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மெத்தடில் கேட்டால் எது வேணாலும் கிடைக்கும். இப்படி தான் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இதுதான் பேசிக் விதி. என்ன அப்படின்னா, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். 3 படிங்க. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். இப்படி எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கேட்கறதுனா என்னன்னா 3 படி. முதல் படி கேட்கறது. எப்படி கேட்கணும் அப்படின்னா, மனிதன் மனிதன்கிட்ட கேட்கறது வாய் மூலமா, மனிதன் சுவாமிகிட்ட கேட்கறது மனசு மூலமா கேட்போம். ஆனால் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்திகிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா, எழுதி தான் கேட்கணும். எத்தனை பேர் எழுதுறோம்? நமக்கு வேண்டப்பட்டதை, நமக்கு வேணுங்கிறத, நம்ம ஆசையவே, நம்ம கனவை எத்தனை பேர் எழுதுறோம் பாருங்க. ஆனால் இதுதான் கேட்கணும், இப்படி தான் கேட்கணும், இதுதான் மெத்தடு. ஆனால் பாருங்க, எழுத சொல்லுது. சரிங்களா? 2வது படி பாருங்க, அதை நம்புங்கிறது. நம்புறதுன்னா என்னங்க? ப்ராக்டிஸ். நம்பிக்கை எப்படின்னா தொடர் பயிற்சி. நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அதை பற்றி இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம். தொடர் பயிற்சி. நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? தினம் 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 அதை கேட்குறீங்களா? கேட்கணும். 2வது படி நம்பிக்கை. ஆஸ்க், பிலீவ். பிலீவ்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்னது? தொடர் பயிற்சி. செய்யறோமா? பாருங்க, செய்யுங்க. 3வது படி பாருங்க, நம்ம பெறுங்கள். அதுவாகவே மாறணும். எப்படி நமக்கு என்ன வேணுமோ அதுவாகவே மாறணும். ஒரு கார் வேணும் அப்படின்னா 4 செவத்துக்குள்ளே உட்காந்து, ஒரு ரூம்குள்ளே உட்காந்து காரை ஓட்டி பழகுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு, செகண்ட் கியர் போட்டு கார்லேயே இங்கே உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். ஆனால் நம்ம ஆள்கிட்ட, உங்களுக்கு வாழ்க்கையில் என்னையா வேணும் அப்படின்னா, ஒரு கார் வேணும்னு சொல்லி காரோட பேரை சொல்லுவார். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு தடவை வாங்கிடணும். அது ஒரு பெரிய கனவு. அது 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் மனசு கொண்டு வச்சுருக்காரு. எப்பயாவது ஒரு தடவை வாழ்க்கையில் வாங்கிடணும் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க நண்பர்களே. ஆனால் என்ன சொல்லுது பிரபஞ்சம்? என்ன சொல்லுது? நீ அதுலேயே வாழுங்க. இப்போ முதல் படி என்னதுங்க? கேட்கறது. 2வது படி நம்புறது. 3வது படி பெறுவது. இந்த 3 ஸ்டேஜில் எத்தனை பேர் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களே? எத்தனை பேர் நம்ம அப்படி கேட்டிருக்கோம்? இது கேட்ட உடனே, இந்த மாதிரி கேட்ட உடனே கிடைச்சிருமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. ஏன் கேள்விக்குறிங்கிற? நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 3 விஷயத்தையும் செஞ்சு அதுவாக மாறுறதுன்னா 3வது படி என்னது? அதை நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதை நம்ம காட்சிப்படுத்துது. கற்பனை. கொஞ்ச நாள் கற்பனை, சில நாள் காட்சியாகும். காட்சின்னா என்ன, கற்பனைன்னா என்ன, எப்படி எழுதணும், எப்படி கேட்கணும். முழு நேர வகுப்புங்க, 6 மணி நேர வகுப்பு. அற்புதமான ஒரு வகுப்பு. எப்படி பெறணும்னு சொல்லிட்டு. சரி, இதில் நம்ம முதல்ல கேட்டோம், ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் அப்படிங்கிறது 3ஐயும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது உடனடியாக நம்ம கிடச்சிருமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா ப்ராக்டிஸ்.
மனிதன் பயிற்சிக்கு உட்பட்டவங்க. ப்ராக்டிஸ், தொடர் ப்ராக்டிஸ், திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிடைக்கும். அப்படிதானே சைக்கிள் வந்திருக்கு, அப்படிதானே சைக்கிள் பழகிருக்கோம், அப்படிதானே பைக் பழகிருக்கோம். இது ஒரு 4 தடவை எழுதுவார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க எழுதியிருக்காங்க, சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதிட்டேன் சார், எனக்கு கிடைக்கலையே அப்படிம்பாங்க. தொடர் பயிற்சி அப்படிதானே மனிதனுக்கு வந்திருக்கு. பயிற்சியில் தாங்க மனிதனுக்கு வரும். ஒரு பாட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக வந்துடுமா? திரும்ப 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 எகன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தானங்க வரும். அதே போல் நீங்கள் அந்த பயிற்சியோட விளைவு என்ன? அதுதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட அலைண்ட் ஆகிறது. அப்போ கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். இந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இது என்னோட சொந்த அனுபவத்தின் விளைவில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. பயன்பெறுவோம். நன்றி. உங்கள் தயவு செய்து